சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி காமெடியா பார்த்த பாலா விட இது நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப எமோஷனலா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. பாலாவோட சிஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாலாவோட ஒரு ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஒரு சீசன்ட் ஆக்டர் மாதிரி தான் இருந்தாங்க. இட்ஸ் வெரி குட் மூவி. சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் எவ்ரிபடி டிட் சோ வெல். ஒரு நல்ல ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் நிறைய இருந்துச்சு இந்த மூவியில். இட்ஸ் வெரி குட் மூவி. இட்ஸ் குட் மூவி. ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. எதுவுமே லேக்கே கிடையாது. போரே அடிக்கவே இல்லை. லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் எக்ஸலண்ட். நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பார்க்கலாம். பாலா ஃபர்ஸ்ட் படம், ஸோ நல்லா அட்டெம்ப்ட் தான் ப்ரோ. ஸ்கிரிப்ட் வைஸ் ஓகே ப்ரோ, நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்ல கதை, நல்ல கதை. பாலா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. புது படம் மாதிரியே புதுசாக அடிச்ச மாதிரி தெரில. எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் நல்லா பார்த்தோம். நல்லா சென்டிமெண்டான ஸ்டோரி சப்ஜெக்ட் இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு. ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குது. ஆக்டிங் நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு தேவையான அன்பை பரிமாறுகிற கணவன் மனைவிக்கு உண்டான நட்பை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். சூப்பர் சார், சூப்பர். நல்லா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்ல ஃபேமிலி படம் நல்லா இருக்கா? படம் நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா நினச்சிருப்பல. டேரக்டர் நல்லா பண்ணிக்கிறாப்புல. ரொம்ப நல்லா இருக்கு படம். பாலா சார் நல்லா நடிச்சிருக்காரு. டைரக்டர் சூப்பர். சென்டிமெண்ட் எல்லாமே சூப்பர். அந்த அம்மா ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அவங்களும் செம்ம சூப்பர். ஆக்டிங் சூப்பர். அந்த சார் இருக்காரு, அவரும் சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாம் பார்க்கலாம். எல்லா கதாபாத்திரமும் நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்டிங் செம்ம. எல்லாருமே செம்ம. அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா இருக்கு. பார்க்கலாம். படம் அருமையா இருந்து. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அருமையா இருக்குது. சூப்பரா இருக்குது. பாலா அருமையா இருக்குது. பாலா அருமையா பண்ணியிருக்காப்ல. இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. நல்லா ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட். கிளீனா நல்லா எல்லாமே ஃபேமிலி ஃபுல்லா பார்க்கலாம். எந்த இதுவும் இல்லை. நல்லா இருக்கு ப்ரோ. படம் செம்மையா இருக்கு. பாலாக்கு பர்ஃபெக்ட் லான்ச்சு. ஷெரீஃப் பின்னி எடுத்துட்டாரு. டைரக்டர் டு வாட்ச் அவுட். செகண்ட் ஆஃப் சென்டிமெண்ட் செம்ம சூப்பர். எல்லாம் ஃபேமிலிலாம் ஃபுல்லாக அழுக உள்ள மாற்றிருக்காங்க. மொத்தமாக மாற்றிருக்காங்க. சூப்பராக இருக்கு. 2 hours 5 minutes ஒர்த் வாட்சிங். சூப்பராக ப்ரோ. அதாவது பர்ஃபெக்ட் லான்ச் ப்ரோ. ஃபைட்டு, எமோஷன், அவர் டான்ஸ்லாம் கேட்க தேவையில்லை. விச்சு விட்டார். ஷெரீஃப் அண்ணா செகண்ட் படம் தரம். வாட்ச் அவுட் ஃபார் டைரக்டர் ஷெரீஃப் அண்ணா. கண்டிப்பாக சூப்பர். படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஒரு ஆழமான அன்பு, ஒரு காதலோட ஒரு புதிய கோணத்தில் சொல்லியிருக்கிறார் இயக்குனர். எல்லாமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. பாலா சார் நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல. காமெடி இருக்குது, எமோஷ்னல் இருக்குது. லாஸ்ட்டில் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறது, பார்த்தா தெரியும். அது எல்லாருக்கும் பார்க்கலாம். நல்லா இல்லைண்ணா நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், கடைசியாக எமோஷ்னலாக தான் வச்சுருக்கிறாரு. அது வந்து ரொம்ப கஷ்டமான அன்பு. உன்னுடைய அன்பு விட்டு பிரிய போகும்போது கஷ்டமாக இருக்கும். அந்த இது நல்லா பண்ணியிருக்கிறாரு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி. பாலா வந்து ஃபர்ஸ்ட் படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டில் கொஞ்சம் எமோஷ்னல். நல்லா இருக்கு. ஆனால் படம் சூப்பராக இருக்கு. சூப்பர் படம் சார். ரொம்ப நாளைக்கு பிறகு ஃபேமிலி படம். அருமையான படம். பாலா ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தெரில, ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில. நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய ரோல் நல்லா பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு சக்திவேல் அவர் பண்ணிக்க, அவங்களும் அர்ச்சனா மேடம் ரொம்ப அருமையாக டைரக்டர் ரொம்ப அவரும் 50 படம் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. ஷெரீஃப் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாரையும் அழுவ வச்சுட்டார் கடைசியாக. அருமையாக இருக்குது. எமோஷனலாக இருக்குது. ஃபேமிலி கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம் சார்.
அருமையாக பண்ணியிருக்காரு. சான்ஸே இல்லை, ரொம்ப ரியலாக இருந்தது. ஆக்டிங் மாதிரிலாம் இல்லை, நம்ம ஃபேமிலியில் நடந்தால் என்ன நடக்குமோ அதை பார்த்த மாதிரியே இருந்தது. ஒரு 8 years முன்னே நடந்த ஒரு விஷயம், எல்லாரோட ஃபேமிலியிலும் என்ன நடந்ததோ அது அப்படியே பார்த்த மாதிரி இருந்தது. எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, சான்ஸே இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாலா மட்டும் இல்லை, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பர், செகண்ட் ஆஃப் வந்து அல்டிமேட். சான்ஸே இல்லை, சூப்பர். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, நல்லா இருக்கு. பாலா ரியலாகவே ஹீரோ தானேங்க, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. அவருக்காக பார்க்கலாம் படம் கண்டிப்பாக. ஸ்கிரிப்ட் ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். நம்ம அந்த பண்ணையாரும் 10 மணியும் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சப்ஜெக்ட். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. இல்லை, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேற டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுல, நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். பாலாக்காக பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, பிடிச்சிருந்ததுங்க. பாலா நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை, நல்லா நிறைய நடிச்ச மாதிரி இருக்கு. எமோஷனலாக அழுகையாக இருந்தது. வேர்ல்டு கப்பில் எப்படி இருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது. ஆமாம், என் ஹஸ்பண்ட் இருந்தாங்களே. ஆமாம், ரொம்ப நல்ல படம் ப்ரோ. எல்லாருமே கனெக்ட் ஆகும், ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க, கண்டிப்பாக. தேங்க்யூ. சூப்பராக இருந்ததுங்க படம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப காமெடியாக இருக்கும். பாலா பண்ணுறதால ஜாலியாக ஃபன்னாக போகும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபன்னாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சீரியஸாக, லைக் ரொம்ப சென்டிமெண்ட்டாக போச்சு. இமோஷ்னலாக பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது படம். சார் இப்போ பாலா சார் பார்த்தோம்னா காமெடி பண்ணி பார்த்துருக்கோம், இல்லை ஆஸ் அ ஹோல் பர்ஃபார்மராக இருந்தார். நாங்களும் படம் பார்த்தோம். சண்டையாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், காதல் காட்சிகள், காமெடி மட்டை எப்படி உங்களுக்கு எப்படி இருந்தது படம்? இல்லை, பாலாவை பற்றி ஆரம்பத்துலேருந்து கூட தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பாலா வந்து எங்களோட அன்பு தம்பி. இந்த படத்தில் வந்து அவர் ஓப்பனிங்லேருந்து அந்த ஓப்பனிங் டான்ஸ் எல்லாம் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். எதிர்பார்க்கவே இல்லை அவர் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணாருன்னு, கண்டிப்பாக எதிர்பார்க்கல. சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு மாதிரி, அதாவது ஹைப்பாக இல்லாமல் ஷட்டிலாக அழகாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சாரோட ஆக்டிங்கும் சரி, அர்ச்சனா மேடமோட ஆக்டிங்கும் சரி, அவங்க கேரக்டர் வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பாலா வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும் போது தியேட்டரில் அந்தளவுக்கு கிளாப்ஸ் இருக்குது. அது வந்து அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்குது. ஆமாம், அதுக்கெல்லாம் பாலாவுக்கு வந்து கேட்ச் ஆஃப் பண்ணும். ஃபேமிலியோட வந்து தியேட்டரில் பார்க்கணும். படம் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் மாதிரி இல்லை, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்ல சென்டிமெண்ட் மூவியாக இருந்துச்சு. நல்லா இருந்தது, நல்ல எமோஷ்னலாக ரொம்ப அழ வச்சுட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பாலாவோட இந்த எமோஷன் சீன்ஸ்லாம் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அவரும் அழுது நம்மளையும் அழ வச்சுட்டாரு. ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் சாங்கு, அப்புறம் கடைசியாக வந்த பிஜிஎம்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். பாலா மாமா நடித்த ஃபர்ஸ்ட் ஹீரோ மூவி, ஃபர்ஸ்ட்டாக நடித்த படம் மாதிரி இல்லை, ரொம்ப நடித்து இன்னும் நிறைய சான்ஸ் கிடைக்கும். பாலா மாமாவோட கேரக்டர், அப்புறம் டான்ஸ் பிடிச்சதா? இன்னொரு டைம் வருவீங்களா படத்துக்கு?